எல்லாரும் போனை சைலண்ட்ல போட்டுருங்க. போனை தயவு செய்து சைலண்ட் 1 மணி நேரம். Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Krishna Krishna, Hare Hare, Hare Rama,
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோட ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா பகவானுடைய அருளை பெறத்துக்கு தான் இல்லையா? ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த கீர்த்தனை பண்ணும்போது இது ஒரு தியானம் தான். என்ன பண்ணுங்க, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு கிருஷ்ணனை தியானம் செஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த கீர்த்தனத்தை பாடுங்க. ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருக்க வேண்டாம், பேசுறதுக்கு நம்ம நிறைய டைம் இருக்கு இல்லையா? அதனால எல்லாம் என்ன பண்ணுங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் செக்யூரிட்டி கேமராலாம் இருக்கும். 4 கேமரா அங்கேயே வச்சிருக்காரு. அதனால பயப்படாம அங்கே பார்த்து செக் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு பகவானுடைய மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. பகவானை அவங்க வரவேற்கணும் இல்லையா? யாராவது பொதுவாக நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அவங்கள வரவேற்கணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, யாராவது வந்தாங்கன்னா வாங்க 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 கூப்பிட்றாங்க. யாராவது வரும்போது நம்ம பாட்டு இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ண போகிறீங்க, வரவேற்கணும். அப்போ என்ன பண்ணணும், முழு கவனத்தோட நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணரை வரவேற்கணும். கண்ணை மூட முடியுமா? கண்ணை மூடிட்டு பாடுங்க, கை தட்டிட்டு கிளாப் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. நான் பாடும்போது வேண்டாம், நான் பாடுனதுக்கு அப்புறம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லோருமே slow, 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 slow. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare 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 Rama 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 Hare Hare clap பண்ணு Krishna
Hare
கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ப்ரோக்ராம் முடியல, இப்போ தான் ஆரம்பமாகுது. இது வரைக்கும் நம்ம பண்ணதுனாலே வெறும் ரிஹர்சல் தான். எல்லாரும் எப்படி பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம். உங்கள் குரல் வளர்த்தாலும் டெஸ்ட் பண்ணோம். ஓரளவுக்கு எல்லாரும் பாடுறீங்க. சரி, ரீசெண்டாக ஒரு நியூஸ் நான் படித்தேன். அதில் ஒரு அப்பா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி வைக்கிறாரு. அப்போ அதோடைய விலை வந்து வெறும் 1 லட்சம் ரூபாய். நிறைய ஷேர் வித்துட்டு இருந்தாங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணவே இல்லை, அதை வாங்கவே இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, சரி வாங்கி வைக்கலாமே நம்ம பையனுக்கு ஆகட்டும்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணார், வாங்கி வைக்கிறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சாராம். அந்த ஷேரை அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி எங்கேயோ மேலே அட்டாலில் வச்சுட்டாங்க. யாரும் பார்த்துக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து க்ளீன் பண்ணும்போது இந்த பேப்பர் அவங்களுக்கு கிடைக்குது, ஷேரோடைய பேப்பர் கிடைக்குது. எடுத்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த 1 லட்சம் ரூபாய் ஷேர் இப்போ 8 கோடி ரூபாய் மதிப்பான். இது உண்மை சம்பவம். ஏன்னா உண்மை சம்பவம் சொன்னால் தான் நிறைய பேருக்கு மதிப்பே இருக்கும். படத்தில் கூட இது உண்மை சம்பவத்தை பொறுத்தது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஆமாம், உண்மை சம்பவம் சொல்லிட்டு. இதுவும் என்னதான் உண்மை சம்பவம் தான். நான் இந்த கதை ஏன் தெரியுமா சொன்னேன், ஏன்னா அந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, வாங்கி வச்சார் இல்லை, மற்றவங்க என்ன பண்ணாங்க, வேண்டாம் நினச்சிட்டாங்க. இல்லை ஏதோ கொஞ்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம், 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணார், நம்பிக்கையோட வாங்கிட்டார் இல்லையா. இப்போ என்ன ஆனது, 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோடைய மதிப்பு அதிகமாகிடுச்சு, 8 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. அதுபோல் நம்ம இங்கே ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிட்டு இருக்கோம். எத்தனை பேர் சப்தமாக பாடினாங்கன்னு நான் பார்த்தேன். ஒரு சிலர் லைட்டாக பாடிட்டு இருக்காங்க, மீன் மாதிரி. ஒரு சிலர் வாயவே திறக்கவே இல்லை. ஸோ அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், நீங்கள் நிறைய லாபத்தை என்ன பண்ணிட்டீங்க, இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு இந்த மந்திரத்தினுடைய அருமை இப்போ தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து நிற்கும் இல்லை, அந்த சமயத்தில் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. யார் உதவி பண்ணாலும் அந்த சமயத்தில் அந்த பிரச்சனைக்கு யாருமே தீர்வும் கொடுக்க முடியாது. அப்போ வந்து நிற்கும் எது, நம்ம இப்போ பாடணும் இல்லையா, அப்போ வந்து நிற்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இப்போவே என்ன பண்ணியிருக்கணும், சப்தமா. நான் சப்தமா பாடுறேன்னா, நான் பேசுறது கேட்குதா பின்னாடி வரைக்கும், உங்களுக்கு கேட்குதா? நான் காலையிலிருந்து இது 5வது ப்ரோக்ராம். எனக்கு கற்று நான் பாடிட்டு இருக்கேன். நான் சம்பாரிச்சுட்டே இருக்கேன் நிறையா. என்ன சம்பாரிச்சுட்டு இருக்கேன், கிருஷ்ண நாமத்தை சம்பாரிச்சுட்டே இருக்கேன். எங்களோட இங்கே 10 பேர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே சம்பாரிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா ஆர்கெஸ்ட்ரா குழு கிடையாது, ஹரே கிருஷ்ணா ஆடல் பாடல் நிகழ்ச்சி குழு கிடையாது இல்லையா, ஹரே கிருஷ்ணா கரகாட்ட குழு கிடையாது, கரகாட்ட கோஷ்டி கிடையாது. நாங்கள் வந்து பாடுவோம், நீங்களாரும் வேடிக்கை பார்த்துட்டு கட்டிட்டு போகிறதுக்கு. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வந்திருக்கோம் இல்லையா. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுலே மிக சிறந்த விஷயம் என்னதான், பகவானுடைய நாமம் தான். அதை நாங்கள் தாராளமாக கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்? இப்போ நான் வந்து திமுகவுக்கு ஜெய் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் ஜெய் சொல்ல மாட்டாங்க. அதிமுக காரன் கண்டிப்பாக ஜெய் சொல்ல மாட்டான். ஏன்னா என்ன பார்ட்டி, அவங்க 2 பேருமே ஆப்போசிட் பார்ட்டி. இதுவே நான் வந்து பாரதிய ஜனதாக்கு ஜெய், பிரதமர் மோடிக்கு ஜெய் சொன்னால் யாரும் சொல்ல மாட்டாங்க, காங்கிரஸ்காரன் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான், ஆப்போசிட் பார்ட்டி. அதுபோல் நான் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் அது கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் சொல்கிற மாதிரி. அது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆப்போசிட் பார்ட்டி. கிருஷ்ணருக்கு ஆப்போசிட் பார்ட்டி. கிருஷ்ணருக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாரு, ராவணன், கும்பகர்ணன், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, சிசுபாலன், தண்டவக்ரன்ற போன்ற அசுரர்கள் எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி. இப்போ இங்கே இருக்கிறவங்கள யாரெல்லாம் அசுரர்கள் பார்ட்டியில் இருக்கீங்க, கிருஷ்ணர் பார்ட்டி, அசுரர் பார்ட்டி யாராதீங்க, யாரும் அசுரர்கள் பார்ட்டி கை தூக்க பார்க்கலாம். யாருமே இல்லை தானே. அப்படிங்க வாங்கி தரது சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மந்திரம். நான் சைனீஸ் மந்திரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க?
அவன் கொஞ்சம் பூ கொடுத்தவங்க தள்ள வச்சுட்டு கடைசியில் போகும்போது நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து இங்கே கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு தான் வந்திருக்கும். பகவான் நமக்கு ஏதாவது செய்வா, நல்லது செய்வான்ற நம்பிக்கையோடு தான் வந்திருக்கும். வந்துட்டு ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா? வந்தால் என்ன பண்ணும்? வந்தால் என்ன பண்ணும்? சப்தமாக வந்தால் என்ன பண்ணும்? பாடணும். என்ன பண்ணும்? விருந்துக்கு போனால் என்ன பண்ணும்? விருந்துக்கு போனா சத்தம் வரல. விருந்துக்கு போனா கொஞ்சம் கத்த சொல்லுங்களேன், நான் கத்திட்டு இருக்கேன்ல. சாப்பிடணும். பஜனைக்கு போனா அவ்வளவுதான் விஷயம். காண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், கடைசியா சான்ஸ் கொடுக்குறேன் இல்லையா? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் சில விஷயங்களை பேசலாம். இங்க நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் எப்பயும் எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்கம், யார்கிட்ட இருந்து எடுத்து பழக்கமே கிடையாது. ஆனா ஒரு சமயத்தில் என்ன பண்றாரு கிருஷ்ணர், ஒருத்தர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டார். நம்ம கதை மாதிரியே இருக்குல்ல. நம்ம வீட்டில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐயோ கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏன் கடவுள் இப்படி பண்றாரு, ஏன் கடவுள் இப்படி பண்றான்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும். ஏன் நம்மளை கஷ்டம் கொடுக்குறாரு கடவுள் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரு கதை அப்படின்னா, பலி மகாராஜன் அப்படின்னு அவனுக்கு பேர். என்ன பேரு? சப்தமா. நான் பார்த்துட்டே இருக்கேன். சப்தமா சொன்னாதான் பிரசாதம் நிறைய கிடைக்கும். கம்மியா சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பூன்ல எவ்வளோ சின்ன ஸ்பூன்ல தான் கொடுப்போம், தீர்த்தம் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்க போறோம். அப்ப பலி மகாராஜன் யாரு அப்படின்னா, பலி மகாராஜன் யாரு? பெரிய மன்னனா. நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இல்ல வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? இப்ப தமிழ்நாடு தானே. இது கூட நமக்கு தெரியலன்னு சொல்றீங்க. மகாபலி சக்கரவர்த்தி யார் அது? அவர் யாருடைய பையன், யாருடைய பேரன்? பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதன் யாரு? இரண்யகசிபுடைய பையன் இல்லையா? நரசிம்மர் வந்தார் இல்லையா? அந்த பிரகலாதன். பிரகலாதனுடைய பையனுக்கு பேர் விரோச்சனன். அவனுடைய பையனுக்கு பேர் என்னது? பலி மகாராஜன் அப்படின்னு பேரு. அவன் என்ன பண்றான், உலகத்தையே என்ன பண்றான், மொத்தத்தையும் கைப்பற்றிட்டான். கைப்பற்றிட்டு ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, போய் கம்ப்ளைண்ட் பண்றான். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான்? அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அம்மா யார்? இந்திரனுடைய அம்மா யாரு? எங்க அம்மாவே தெரியாது பிரபு, இந்திரன அம்மாவெல்லாம் கேட்குறீங்க. அதிதி அப்படின்னு அவனுக்கு பேர். என்ன பேரு? அதிதி. அதிதிக்கு பிறந்தவங்க தான் ஆதித்யர்கள், தேவர்கள் இல்லையா? இந்திரனுடைய அம்மா பேர் என்னது? அதிதி. அதிதி கிட்ட போய் சொல்றான், அம்மா என்னோட சொத்து போச்சு, சுகம் போச்சு, என்னமா பண்றது அப்படின்னு அழுகுறான். அவங்க அம்மா அழுகுறாங்க. ஆமாண்டா, என் குண்டலத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் அவன், போனவன் இல்லையா? என்னோட ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போயிடலாம், ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் தான் அதித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம பையனுக்கு ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும், பலி மகாராஜனை ஏதாவது வகையில் தோற்கடிச்சாங்க நம்ம பையனுக்கு மறுபடியும் அரசாட்சி கிடைக்கும். கதை எல்லாரும் இங்கே கவனிக்கணும். சுற்றி அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது. மனுஷங்க நடந்துட்டு தான் இருப்பாங்க, மனுஷங்க நடக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அதித்தி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாரு இந்திரன். அதித்தி ஒத்துக்கிட்டாங்க. சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதித்தி என்ன பண்ணுவாங்க, என்ன உதவி பண்ண முடியும் அவங்களால அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க, உடனே யாரை போய் கேட்டாங்க உதவிக்கு? யாரை கேட்டாங்க? கிருஷ்ணரை கேட்டாங்க இல்லையா? ஏன்னா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தான் இந்த உலகத்தில்? கிருஷ்ணன் மட்டும்தான். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, உதவின்னு கேட்டு போனால் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, ஹலோ ஹலோ என்ன கேட்கவே இல்லை மாமி, கேட்கவே இல்லை மாமி, அப்புறம் பேசுகிற மாமி, தவறு சரியில்லை, ஃபோனை கட் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணும், நம்மளுக்கு உதவினா போய் கண்டவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பிச்சைக்கார மாதிரி போய் இல்லக்கூடாது. இவன் பண்ணுவான், அவன் பண்ணுவான், இவன் எனக்கு பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான் நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு ஒருத்தருக்கா பார்த்துக்கிறது. கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டால் போதும், கண்டிப்பாக பார்த்துப்பாரு. அப்போ என்ன பண்ணுறான், அதிதி போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, கிருஷ்ணா எனக்கு உன்ன மாதிரியே ஒரு பையன் வேணும்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பையன் வேணும்னு கேட்டாங்க. கிருஷ்ணர் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் படைத்த எந்த ஒரு உயிரினமும் என்னை போல இருந்ததே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரை போல யாருமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி யோசிச்சு பார்க்குறாரு, என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லையேம்மா, ஏன்னா எனக்கு சமமே யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அசம ஊர்துவா அப்படின்னு கிருஷ்ணருக்கு பேர். கிருஷ்ணருக்கு சமம் யாரு தான்? கிருஷ்ணர் மட்டும்தான். கிருஷ்ணருக்கு சமம் யாரும் இருக்க முடியாது.
கிருஷ்ணருக்கு சமமாக இருக்க முடியாது. அப்போ கிருஷ்ணருக்கு உயர்ந்தவங்களா யாரும் இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. சாஸ்திரம் சொல்லுது கிருஷ்ணருக்கு சமம் யாரும் கிடையாது. அப்போ கிருஷ்ணன் எனக்கு சொல்கிறாரு, எனக்கு சமமாக யாரும் கிடையாது, என்னை போல எந்த பையனும் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம்? நானே உனக்கு என்ன பண்ணுறேன், பையனா வேறக்கிறேன்னு சொல்கிறார். இந்த மாதிரி கடவுள் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு கஷ்டம்னு போனால் கடவுள் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்ப முடியும். இதுவே கிருஷ்ணகிட்ட போய் கேளுங்களேன், கிருஷ்ணா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேளுங்களேன், கிருஷ்ணன் எடுத்து பண்ணுவார், நம்ம கையை பிடிச்சிட்டு வா போகலாம், வீட்டுக்கு போகலாம், நான் பார்த்துக்கலாம் அப்படி என்ன பண்ணுவார்? நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுவாரா. அதனால தான் யாரும் கிருஷ்ணரை வழிபடுறதே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் நம்மளுக்கு வீட்டுக்கெல்லாம் வச்சுக்க விருப்பம் கிடையாது. நமக்கு என்னதான் வேணும்? கிருஷ்ணர் கிட்ட இருந்து பணம் மட்டும்தான் வேணும். கரெக்டாக சொல்லிட்டாங்க. கிருஷ்ணருடைய என்ன வேணும் நம்மளுக்கு? பணம் மட்டும். கிருஷ்ணனா நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது யாருடைய அறிவு தெரியுமா இப்படி நினைக்கிறது? ராவணனுடைய அறிவு. ராவணன் என்ன தெரியுமா பண்ணா? அவனுக்கு யார் மட்டும்தான் வேணும்? சீதை மட்டும்தான் வேணும். அவனுக்கு யார் வேண்டாம்? ராமர். அத்தமா சொல்லுங்களேன், யார் வேண்டாம்? சீதன்னா யாரு? லக்ஷ்மி தேவி இல்ல. அப்ப நாம் லக்ஷ்மியை மட்டும் எதிர்பார்க்கிறோம், நாராயணனை விட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தியா இருக்கு? யாருடைய புத்தியா இருக்கு? ராவணன் புத்தியா இருக்கு. இருக்கலாமா? ராவண புத்தி இருக்கலாமா? இருந்தா என்ன ஆகும்? 10 தலையும் காலி ஆயிடும் இல்லையா? ஒரு தலை கிடையாது. நீ எவ்வளோ பெரிய தலையாவனா இருக்கலாம், 10 தலையும் காலி ஆயிடும். இதுவே ஹனுமானை போல இருக்கணும். ஹனுமான் என்ன தெரியுமா பண்ணாரு? ராமரையும் சீதையும் சேர்த்து வைக்க நினைச்சாரு. அப்பா அவருக்கு பெரிய கொண்டாட்டம் ஏற்பட்டது. இது வரைக்கும் என்ன பண்றாங்க? எல்லாரும் ஹனுமானை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பகவானை குறிப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவாங்க? பின்னாடியே லக்ஷ்மி வந்துடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க போய் கேட்ட உடனே அவர் கிருஷ்ணர் சொல்லிட்டார், நானே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு மகனா பிறக்கிறேன்னு சொல்லிட்டு பிறந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? அதிதிக்கு கிருஷ்ணரே பிறந்தார் இல்லையா? அதிதிக்கும் கஷ்யப்பனுக்கும் பிறந்த அந்த அவதாரத்தினுடைய பெயர் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 2 பிளேட் இன்னைக்கு ஸ்வீட் கிடைக்கும். என்ன சொன்னீங்களே? வாமனன். என்ன பேரு? வாமனன். வாமனன் தெரியல உங்களுக்கு? வாமனன் என்னது? குள்ளமான ஆளு. குள்ளமான ஆளுக்கு பேரு தான் வாமனன். வாமனனா குள்ளம் அப்படின்னு அர்த்தம். வார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பிறந்துட்டாரு. என்னவா பிறந்தாரு? வாமனா பிறந்துட்டாரு. சின்ன பையனா பிறந்தார். சின்ன சின்ன கண்ணு, சின்ன சின்ன மூக்கு, சின்ன காது, சின்ன உதடு, சின்ன கழுத்து, சின்ன உடம்போட பிறக்கிறார். குழந்தையா பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்னைக்குமே அழகா இருக்கும். பருவத்தில் பன்னிக்குட்டி கூட எப்படி தான் இருக்கும்? அழகா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரிலாம் கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் எப்பயும் எப்படி தான் இருப்பாரு? அழகா இருப்பாரு. இன்னும் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி இருப்பாரு? இன்னும் அழகா இருப்பாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? என்னைக்குமே சின்ன பசங்களை கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவோம்? கண்ணாண்டா கூப்பிடுவோம். யாரும் கணபதின்னு கூப்பிட மாட்டோம், யாரும் ஐயனாரேன்னு கூப்பிட மாட்டோம், யாரும் காளியம்மான்னு கூப்பிட மாட்டோம் இல்லையா? என்ன கூப்பிடுவோம்? கண்ணா அப்படிதான் கூப்பிடுவோம். ஏன்னா கிருஷ்ணனா ரொம்ப அழகு. அழகா பிறந்தாரா கிருஷ்ணர். பிறந்ததுடனே வாமன்னா பிறந்துட்டார் இல்லையா? எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. வந்து இந்த அழகான அவதாரத்தை பார்க்குறாங்களா? பார்த்த உடனே சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அழகான குழந்தைய பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும்? கொஞ்சம்னு தோணுமா? உங்களுக்கெல்லாம் அப்படி தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணுது? இந்த பையனுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சான். நம்மளாம் இப்படியே பழகிட்டோம் இல்லையா? இப்போ ப்ரோக்ராமுக்கு வந்தீங்க, எத்தனை பேர் கிருஷ்ணருக்காக பூ வாங்கிட்டு வந்தீங்க? யோசிச்சு பாருங்களேன். 1-2 பேர் இல்லையா? மற்றவங்களாம் கொஞ்சத்துக்கு வந்திருக்கீங்க. என்னக்கா எப்படி இருக்கீங்க? என்ன மாமி எப்படி இருக்கீங்க? ஒருத்தர் கொஞ்சிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் அந்த வாமனனுக்கு நிறைய என்ன பண்ணுறாங்க? கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்வதி தேவி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு உடுக்கை கொடுக்குறாங்க. சிவபெருமான் என்ன கொடுக்குறாங்க? அவனுக்கு மரவரி கொடுக்குறாங்க. அவன் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு மரவரி கொடுக்குறாங்க. சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க? கையில் ஒரு வீணை கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு ஒவ்வொன்றா கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவன் பிரம்மச்சாரி பையன் இல்லையா? வாமனன் யாரு? பிரம்மச்சாரி. சைன்லாம் சைலண்ட் ஆச்சு ஃபோனில். ஸோ பிரம்மச்சாரியே வந்துட்டார். வரும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரா, லக்ஷ்மி தேவி கிளம்பலாம் மேலேருந்து, நானும் வரேன் கிளம்பலாம். லக்ஷ்மி தேவி கூடயே வருவா. வாமனன் சொன்னாரா, கிருஷ்ணர் சொன்னாரா, வரக்கூடாது, நீ வரக்கூடாதுமா, தப்பாயிடும். ஏன்? ஏன்னா இப்போ யாரா போகிறேன்? நான் பிரம்மச்சாரியா போகிறேன். பிரம்மச்சாரியா போகும்போது கூட ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது இல்லையா? பிரம்மச்சாரி சொல்லு, யாருக்கு கூட வந்தது? என் ஒய்ஃபு தான். எடே இதுனா பிரம்மச்சாரி சொல்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நீ வர வேண்டாமா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாராம்.
இல்லைனா வந்தே தீர்வன் என்ன பண்றா அவ அகல் இல்லை என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபான்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, வக்ஷஸ்தலத்துல வந்து லட்சுமி தேவி போட்டிக்கிட்டாங்க. லட்சுமி தேவி என்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, நாராயணன் செய்ய மாட்டாங்க. என்ன பண்றாரு, வாமனோட இதயத்துல ஒரு மச்சம் இருக்கு. அந்த மச்சம் யாரு, லட்சுமி தான். பிறக்கும் போதே ஒய்ஃபோட பிறந்தார் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது இல்லையா. என்னாச்சு, ஒன்றும் இல்லை, கவனிங்க. யாராவது பேசணும் அப்படின்னா இங்கே தான் வந்து பேசணும், ஓகேவா. நீங்கள் தான் இது மாதிரி நீங்கள் தான் பேசணும், அப்போ நான் சைலண்ட் ஆகிடுவேன். சரி, லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் போட்டு ஒரு துணி போட்டு மறைச்சிக்கிட்டார். வாமனன் மறைச்சிக்கிட்டார். ஏன் மறைச்சிக்கிட்டார் தெரியுமா, ஏன்னா லக்ஷ்மி தேவி அங்கே போய் நேராக பலி மகாராஜா பார்த்தா அவனோட செல்வத்தை பிடுங்க முடியாது. அதனால் லக்ஷ்மி தேவி மறைச்சி வச்சுக்கிட்டார். மறைச்சி வச்சு ஊரில் காட்டாமல் அப்படியே மறைச்சி கொண்டு வந்துட்டு இருக்காரு. சின்ன பையன் இல்லையா, அவர் நடந்து வரும்போது குதிச்சு வர மாதிரி இருக்கான். ரொம்ப குள்ளமாக இருப்பார். அவர் எப்படிப்பட்ட குள்ளம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க குள்ளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா அவங்கள பார்த்தா திருவிக்கிற அவதார மாதிரி இருக்குமா இந்த வாமனனுக்கு. அந்த அளவுக்கு அவர் எப்படி இருப்பார், ரொம்ப குள்ளமாக இருப்பார். சின்ன பையன், சின்ன பார்த்து என்ன பண்ணாரு, மெதுவாக நடந்து வர்றார். நடந்து வரதை பார்த்தா அவர் குதிச்சு வர மாதிரி இருக்கா. ரொம்ப அழகாக நடந்து வர்றார். எங்கே வராரு, பலி மகாராஜா பார்க்க வர்றாரு. எதுக்காக வராரு, பிச்சை எடுக்கிறதுக்காக வராரு, வேற ஒன்றும் கிடையாது. எதுக்காக வராரு, பிச்சை எடுக்கிறதுக்காக வராரு, தானம் வாங்குறதுக்கு வராரு. அந்த காலத்தில் பிக்ஷை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த விஷயம். ஏன்னா பிக்ஷை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிச்சைக்காரங்க அப்படிங்கிறது ரொம்ப பழகி போயிடுச்சு, நம்மளுக்கு ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் பிச்சை யாருங்க எடுப்பாங்க, உயர்ந்த சன்னியாசிகள் எடுப்பாங்க, உயர்ந்த பிராமணர்கள் எடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் நம்ம பிக்ஷை கொடுக்குறோன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அவன் நம்மளுடைய கர்மாவெல்லாம் எடுத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒருத்தர்கிட்ட ஏதாவது பணம் கொடுக்குறோம், பிக்ஷை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவனுக்கு நம்மளோட கர்மாவையும் சேர்த்து கொடுக்குறோம். நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, நம்ம கஷ்டத்துக்காக நம்ம செஞ்ச நிறைய கர்ம வினைகள் தான். அந்த கர்மாவை நம்ம எப்படி தொலைக்க முடியும், இந்த மாதிரி சன்னியாசிகள் வரும்போது என்ன பண்ணுறவங்க, நம்ம பிக்ஷை கொடுக்குறோம், தானம் கொடுக்குறோம். அது கொடுத்தா நல்ல விஷயமா. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கலை, என்ன வாங்கிட்டாங்க நம்மக்கிட்ட இருந்து. ஆமாம், அதையே பயந்து கொடுக்குறோம். கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா. சினிமாவுக்கு போகிறதுக்கு கவலைப்பட மாட்டோம், சேலை வாங்குறதுக்கு கவலைப்பட மாட்டோம், ஊர் சத்தத்துக்கு கவலைப்பட மாட்டோம், வீட்டில் டீ வாங்கி வைக்கிறதுக்கு கவலையே பட மாட்டோம். அதுக்கெல்லாம் பணத்தை என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு. அதனால் உங்களுக்கு எதுவுமே புண்ணியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதாவது கடவுளுக்கு பக்தர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், உங்களுக்கு பெரிய பலனை தான் கொடுக்க போகுது. ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. இப்போ 8000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். கிருஷ்ணனுடைய விலை எவ்வளவு, வெறும் 8000 ரூபாய் தான். உங்கள் வீட்டில் எல்லாருமே டிவி இருக்கா, யார் வீட்டில் டிவி இல்லை, டிவி இல்லை, உங்களை கொண்டு போய் நான் சர்க்கஸ் தான் வைக்கணும், இல்லை ஏதாவது இதில் தான் வைக்கணும். அதுன்னு சொல்கிறது பழைய பொருளாக வைப்பாங்களே, மியூசியம் தான் வைக்கணும். யார் வீட்லையும் கிடையாது, இல்லாமல் இருக்காது இல்லையா. சரி, டிவியோட விலை எவ்வளவா இருக்கு எல்லார் வீட்லையும், ஆரம்ப விலை 35,000 ஆரம்பிக்குது, அப்புறம் 1 லட்சம் வரைக்கும் போகுது. டிவினால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இது யாரும் டிவியவே பார்க்கறது கூட, எல்லாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஃபோன்லேயே உட்காந்துருக்காங்க. ஆனால் வீட்டில் என்ன இருக்கணும், எல்லார் வீட்டில் டிவி இருக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கு, என் வீட்டில் என்ன வேணும், கண்டிப்பா டிவி இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும், கிரைண்டர் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், அப்புறம் ஏசி கண்டிப்பாக இருக்கணும், மிக்சி இருக்கணும், டிவி இருக்கணும், இதெல்லாம் எல்லாமே இருக்கணும். ஆனால் யார் இருக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில், பகவான் இருக்க மாட்டேங்கிறார் இல்லையா. அதனால என் கோயிலில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் நான் கொடுத்துருவோம். அது எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற மகாபுராண புஸ்தகமாக இருக்குது. அந்த ஸ்ரீமத் பாகவத்துக்கு கிருஷ்ணருக்கு வித்தியாசமே இல்லையா. யார் ஒருத்தர் வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கும், அவங்க வீட்டில் யார் இருக்காங்க, கிருஷ்ணர், சாக்ஷாத் கிருஷ்ணர் அங்கே உட்காந்துருக்கார். ஸோ யார் வீட்டில் கிருஷ்ணர் வேணுமோ வாங்கிக்கோங்க, யார் வீட்டில் ராவணன் வேணுமோ நீங்கள் டிவியை வச்சுக்கோங்க இல்லையா. ராவணன் இருந்தால் வீட்டில் என்ன தான் வரும், கலகம் தான் வரும். கிருஷ்ணர் இருந்தால் அவர் எல்லாம் உங்களை பார்த்துப்பார். ஸோ அதனால் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் முடியும் போது எத்தனை பேர் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு வரீங்கன்னு பார்க்கலாம். டிவி நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் டிவி வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் டிவியாக பார்க்க போகிறோம். டிவி நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை மட்டும் எல்லாரும் என்ன பண்ணுங்க, படிக்கக்கூடாது, முதல்ல வாங்கணும் இல்லையா. முதல்ல வாங்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். விலை எவ்வளோ தான் சொல்கிறாங்க, வெறும் 8 ரூபாய் தான். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போல் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயே வாங்கிக்கலாம். பிரபு இங்கே தான் உட்காந்துருப்பார், இவர் தான் கலெக்ஷன் பண்ண போகிறார். என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட பேரை கொடுத்துட்டு அவர் மூலிமா புக்கு வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்க முடியும் என்ன பண்ணுங்க கொடுத்து வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப நல்லது.
வீட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணீங்க, ஒரு நாள் எதாவது ஒரு நாள் எடுத்து படிக்கவா தோணும். 8000 ரூபாய் போட்டு வாங்கி வச்சுக்கோ, கொஞ்சம் நேரம் எடுத்து படிடா சாமி அப்படின்னு என்ன பண்ணும், வீட்டில் படிக்கவா செய்யும். ஃப்ரீயாகவே கொடுத்துறேன்னா ஃப்ரீயாக கிடந்த புக்கு தான் தூக்கி அட்டால் மேலே போகிறான்னு போட்டுருவோம். ஆனால் என்ன பண்ணும், கொஞ்சமாக பணத்தை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணும். யார் வீட்டிலாம் பாகவதம் இருக்கு? உங்கள் வீட்டில் இருக்கா? 18 காண்டம் இருக்கா? எத்தனை புத்தகம் இருக்கு? அது 18 புத்தகம். முதல் காண்டம் மட்டும் இருக்கா? பிரபு நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளில நின்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கிக்கோங்க. யார் வேணும்னா வேணும்னா வாங்கி கொடுத்துருங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கிறது உங்களுடைய விருப்பம் தான். நீங்க பேர் சொல்லுங்க, நான் கூட தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கதைக்கு போயிடலாமா? ஹலோ, கவனிங்க, கதையை கூட இருக்கிறோம் நம்ம. சரி, வாங்க என்ன பண்ணாரு, அழகா நடந்து போறாரு, பலி மகாராஜனை பார்க்க போறாரு. அப்போ எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்களாம், இந்த வாமனை பார்த்த உடனே ரொம்ப பிரகாசமா இருந்தாராம், ரொம்ப ஜொலிப்பா இருந்தாராம். அங்க இருக்க ரிஷிகள்லாம் கேட்டுக்கிட்டாங்களாம், யார் இது, சூரிய பகவான் தான் வராரோ? இல்ல அக்னி தேவர் தான் வருவார். ஏன்னா நம்ம யஜ்ஞம் பண்றோம் இல்லையா, அதனால யார் வராரு, அக்னி தேவனே வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில தேவர்கள்லாம் சொல்றாங்களா, இந்திரன் வராரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. இப்படி ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க வராங்களோ அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில யாராலும் என்ன பண்ண முடியல, ஒத்துக்கவே முடியல, ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. இது யாரா இருக்குன்னு யாருக்குமே புரியவே இல்லை. அப்பதான் பலி மகாராஜன் சொன்னானா, யாருன்னே புரியல அப்படின்னா அவர் கண்டிப்பா யாராதான் இருக்கணும், விஷ்ணுவா தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இவன் இப்படிப்பட்டவன் யாரால கணிக்க முடியாத அவன் தான் யாரு, ஏன்னா இந்த உலகத்துல இந்த பொருட்கள்லாம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும், இது இப்படிப்பட்டதுன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆனா நம்முடைய புலன்களுக்கு, நம்முடைய மனசுக்கு, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன சொல்றான், கிருஷ்ணன் சொல்லி சொல்றோம். அதோக்ஷஜ அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஒரு பேரு, அப்ரமேயன் அப்படின்னு கிருஷ்ணருக்கு பேர் இல்லையா. அதனால அவர் கிருஷ்ணனா இருப்பான்னு நினைச்சிட்டாங்க. வாங்கணும் உள்ள வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பலி மகாராஜ் என்ன பண்ணுறான், யஜ்யம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான். நம்ம வீட்டிலலாம் யஜ்யம் பண்ணுவோம் இல்லை, எப்போல்லாம் யஜ்யம் பண்ணுவோம், ஏதாவது வீட்டு கிரக பிரவேசம் என்ன பண்ணுவோம், யாகம் பண்ணுவோம். ஆமாவா, கல்யாணத்துக்கு யாகம் பண்ணுவோம். யாகம் பண்ணும்போது அவர் கேட்பார், சுவாமி கேட்பார், யாகத்துக்கு பட்ஜெட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்பார். 5000 ரூபாய் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணுவார், 5000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி யஜ்யம் நடக்கும். 10,000 ரூபாய்க்கு பண்ணுங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரம் கொஞ்சம் அதிகமாகும். அம்மையா கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவார். கொஞ்சம் காசு அதிகம் புருஷா அதை போடுங்க, இதை போடுங்க, நடக்கும். ரொம்ப விஸ்தாரமாக நடக்கும். நாங்கள் அப்படி தான் ஒருத்தரை கூப்பிட்டோம், யஜ்யம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம், ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. எங்கள் தலையிலுக்கு ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன தெரியா பண்ணார், யஜ்யத்துக்கு குச்சி கொண்டு வரணும், சமைத்து குச்சி கொண்டு வரணும். நம்ம ஃப்ரீயாக சொல்லிட்டோமா, அவர் என்ன பண்ணுறாரு, சமைத்து குச்சி ஃப்ரீயாக தேட ஆரம்பிச்சிட்டார். எங்கே தெரியுமா தேடினாரு, மாடிக்கு போனார். அங்கே நிறையா இந்த சேர்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. அந்த சேர்லாம் என்ன பண்ணார், கட் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணார். யஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து எல்லாத்தையும் யஜ்ய கூடத்தில் போட்டார். நெய்யை கொஞ்சம் ஊற்றினார், பற்ற விட்டார். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. என்ன ஆனது, ஃபுல்லாக புகை இல்லையா. புகை எவ்வளோ புகை வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தராக வெளில போக ஆரம்பித்தோம். புகை தாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வெளில போக ஆரம்பித்தோம். எங்கேயாவது சுற்றி உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க உட்காந்து அவனை மூக்கை பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நம்மளுக்கு சுவாகா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த யஜ்யம் பண்ணுற என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு வெளில வந்துட்டார். இதுவும் உண்மை சம்பவம், நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன். யஜ்யம் பண்ணுறவரை வெளில வந்து வந்துட்டார். அவ்வளோ புகை. அப்படிலாம் அங்கே கிடையாது. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, யஜ்யம் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யஜ்யத்துடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா, தானம் பண்ணுறது. யஜ்யத்துடைய குறிக்கோள் என்னது, தானம் பண்ணணும். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், யஜ்யத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண, நம்ம தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணணும், 2 வாழைப்பழம், ஒரு உடஞ்ச தேங்காய் மூடி, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கொடுத்தா சீன் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவன் என்ன கேட்குறானோ அது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், திறமை இருக்கணும். இருந்தால் யஜ்யம் பண்ணுங்க, இல்லை யஜ்யம் பண்ணாதீங்க. அப்படி யஜ்யம் பண்ணீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, வெறும் புகையை தான் நீங்கள் குண்டுப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக எந்த யஜ்யம் பண்ணலாம், நீங்கள் நாம யஜ்யம் பண்ணவில்லை. இப்போ இதுதான் உகந்த யஜ்யம். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த யஜ்யம் வைங்க, இதுக்கு பலன் இருக்குது. நீங்கள் அந்த யஜ்யம் பண்ணணும் அப்படின்னா, யஜ்யத்தை நெருப்பை ஊற்றி யஜ்யம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்போ பலன் கிடைக்கும், தானம் கொடுத்தா தான் பலன் கிடைக்கும்.
அவன் வந்தவன் என்ன பண்ணுவான், நேராக வந்தவொடனே பிரபு நீ கழுத்தில் போட்டிருக்கீங்களா மாலை, அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா கொடுத்துடணும். எதை கொடுத்துடணும்? உதை கொடுக்கக்கூடாது. எதை கொடுத்துடணும்? மாலையை கழட்டி கொடுத்துடணும். கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கணும். ஐயோ கேட்டுட்டானே, வெளில போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ற இடத்தோட கொடுத்துறாரு. என்ன பண்ணாரு? உடனே கொடுத்துடணும். இப்படிதான் ஆனது. என்ன ஆனது அப்படின்னா, தங்கமயில் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, டி நகரில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணது ஒரு சன்னியாசியை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சன்னியாசி வந்தார். வந்தவர்கிட்ட இவங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஒரு மோதிரத்தை காட்டிகிட்டே வந்தார். அது என்ன கல்? அதில் மரகத பச்சை கல். பார்த்துட்டு மரகத பச்சை கல் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு, நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாரு. சன்னியாசி என்ன பண்ணார், எடுத்து கையில் போட்டு விட்டார். அப்புறம் வெளில வந்தார். ப்ரோக்ராம்லாம் முடிச்சு கிளம்ப போகிறாரு. இவர் பக்கத்தில் மோதிரம் கொடுத்தவர். மோதிரம் அப்படின்னாரு. அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா சன்னியாசி கிட்ட கொடுத்துட்டா என்ன பண்ணக்கூடாது, திரும்ப வாங்கக்கூடாது. கொடுத்துட்டாரா. அவர் என்ன பண்ணார், காரில் ஏறி எல்லாம் போயிட்டார். பல்ராம் பிரபு கிட்ட கேட்குறாரு, பல்ராம் பிரபு சும்மா இருடா, அவர் தான் சுவாமி கிட்ட கொடுத்துட்டா வாங்கடா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் போச்சு. எவ்வளோ விலை? 15 லட்சம் ரூபா தான், வேற ஒன்றும் கிடையாது. என்னமோ உங்ககிட்ட போன மாதிரி இல்லை, கவலைப்படுறீங்க. இப்ப அவர் கொடுக்க போறாரு, நான் சொன்ன மாதிரி. அவர் இப்ப சைனா. சரி சைலண்ட். நான் வந்து கேட்க போறது கிடையாது, சைலண்டா இருக்கு. இது வீடியோ ரெக்கார்டிங்ல கூட கிடையாது, அதனால சாட்சியெல்லாம் வரப்போறது கிடையாது. உங்க ரெக்கார்டிங்ல இருந்தாலும் சாட்சி கிடையாது, யாருக்கும் நான் கேட்கல. உதாரணம் சொல்றேன். நீங்க யஜ்யம் பண்ணா என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் தானம் பண்ணலாம். என்ன பண்ணாதீங்க, யஜ்யத்தை என்ன யஜ்யம் பண்ணா போதும், நாம யஜ்யம் பண்ணா போதும். இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் யஜ்யம் பண்ணுன்ட்டு? இப்போ நீங்கள் யோசிச்சா சரியும். இந்த நாமம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை, பணமே தேவையில்லை. இப்போ நாங்கள் வரோம், எங்களுக்கு கொடுத்தா வாங்குவோம் ஏதாவது. இல்லை என்ன பண்ணுவாங்க, 2 பிளேட் கொடுப்பாரு, பிரபு சாப்பிட்டு போங்கன்ட்டு. என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 2 பிளேட் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிடும் இல்லையா. அப்போ அவர் என்ன பண்ணார், பலி மகாராஜன் கிட்ட வந்து கேட்குறாராம். என்ன கேட்குறாரு, வாமனன் கேட்குறாரு, எனக்கு தானம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. வாங்கிக்கோப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு என்ன வேணா என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன், என்ன வேணா வாங்கிக்கோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த வாமனன் கேட்டானா, என்னுடைய பாதத்தில் எனக்கு 3 அடி போதும் அப்படின்னு கேட்டானா. கேட்ட உடனே அவன் குபீல்னு சிரிச்சிட்டான். யாரு? பலி மகாராஜ் சிரிச்சிட்டான். ஏண்டா நீ சின்ன பையன்ற நிரூபிச்சிட்ட பார்த்தியா, இவ்வளோ பெரிய ராஜா கிட்ட வந்து 3 அடி கேட்குறியாடா. நீ நினச்சா என்ன கேட்டிருக்கலாம், ஒரு ராஜ்யத்தையே கேட்டு வாங்கியிருக்கலாம், பல கோடி பொண்ணை வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது திருமணம் வாங்கியிருக்கலாம், ஒரு நாட்டையே வாங்கியிருக்க, என்ன வேணும் வாங்கியிருக்கலாம். நீ என்ன போய் கேட்ட, சின்ன பையன் மாதிரி அது யார் காலில் கேட்டிருக்க, உன் காலில் கேட்டிருக்க. ரொம்ப சின்ன காலுப்பா ஆனது, எப்படிப்பா பார்த்தும் வேற ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வாமனன் சொன்னானா, சுவாமி எனக்கு இது போதும். யார் ஒருத்தனுக்கு போதுன்ற மனசு வந்துடுச்சோ அவனுக்கு என்ன இருக்கோ அதோட சந்தோஷமா இருப்பான். ஒருத்தனுக்கு போதுன்ற மனசு வரல அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா செல்வத்தையும் கொட்டி கொடுத்தாலும் அவனுக்கு என்ன வராது, திருப்தி வரவே வராது. உபனிஷத்து தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உபனிஷத்து என்ன சொல்லுது, இந்த மொத்த உலகத்துல உங்க ஒத்தால் நிக்க வச்சு, பிரியாக்காவை நிக்க வச்சு, உலகத்தில் இருக்க எல்லா பணமும் உலகத்தில் இருக்க எல்லா செல்வமும் உனக்கு தாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எடுத்துமா கேட்பாங்களா, ஏன் பக்கத்து கிரகத்தில் அங்கே கொஞ்சம் செல்வம் இருக்கணும், அதுவும் கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படி என்ன வராது நம்மளுக்கு எங்கேயுமே, அவங்களுக்கு சொல்ல முடியாது. பட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நமக்கு என்ன வராது, திருப்தியே. எத்தனை தடவை கேட்டாலும் பொம்பளைங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், சேலையே இல்லை, எனக்கு போட்டுறது நல்ல துணியே இல்லை, ஆனால் 2 பீரோ அவங்களுக்கு தான் இருக்கும் இல்லையா. எங்கள் வீட்டில் கேட்டால் என் குழந்தைய எப்போ தான் சொல்லுது, சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க போல இருக்கு அம்மா எல்லாம். என் குழந்தை எப்பாத்தாலும் பழசா ஒரு 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 பனியனையும் ஒரு பேண்ட்டையும் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கும். அப்பா எனக்கு பேண்ட் வாங்கணும், எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏண்டி தீபாவளி தான் உனக்கு புதுசாக 8 ட்ரெஸ்ஸு, நான் போகும்போது 8 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவேன். அஷ்டலட்சுமி சொல்கிறாங்க, அது போல் என்ன பண்ணுறேன், 8 ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுப்பேன். எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பீரோவில் பூட்டி வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, உடனே ட்ரெஸ்ஸே இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லை இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதோட என்ன பண்ண சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணணும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இல்லைன்னா நம்மளுக்கு இந்த பேராசைக்கு என்ன கிடையாது, அளவே கிடையாது. அதை வாமனன் சொன்னானா, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொன்னான். சரிப்பா வாங்கிக்கோ அவன் என்ன பண்ணுறான், கொடுக்க முயற்சி பண்ணுறான். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அவன் குரு இருக்கார் இல்லையா, சுக்கராச்சாரியார், அவர் வந்து நிற்கிறார். பலி மகாராஜா கொடுக்காத,
வந்தவன் யாரு? பெரிய மாயாவி. வந்திருக்கிறது யாரு? கிருஷ்ணர் வந்திருக்கான். என்ன பண்ணுவான்? கண்டிப்பா ஏமாத்தி உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடுங்கிப்பா, கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பலி மகாராஜன் சொன்னானா, வந்திருக்கிறது கிருஷ்ணர்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணர் யார்கிட்ட பண்ண மாட்டார், பிச்செல்லாம் எடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்கிட்ட வாங்க வரார் அப்படின்னா அது எனக்கு பாக்கியம் இல்லையா கொடுக்கறது? நான் கண்டிப்பா கொடுத்தே தீருவேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய கமண்டத்துல இருந்து தண்ணியை தாரவாக்க போறாரு. சுக்கராச்சாரியருக்கு மனசு கேட்கல. என்ன பண்ணாரு? சின்ன வண்டு மாதிரி உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டையை போய் அடைச்சிக்கிட்டார். ஓட்டை அடைச்சிட்டா தண்ணி ஊற்ற மாட்டாரு, அப்புறம் கொடுக்க மாட்டேன். அவருக்கு ஒரு புத்தி, எப்படி ஒரு சின்ன புத்தி பாருங்க. அங்க போய் அடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. நீ எப்படி? சுக்கராச்சாரியார் யார் அப்படின்னா பலி மகாராஜனுடைய குரு, அசுர குரு, அசுரத்தினால குரு இல்லையா? அப்படி போய் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துருந்தா தண்ணி வெளில வர கொட்டுறா, தண்ணி வெளில வர மாட்டேங்குது. உடனே வாமனதேவருக்கு புரிஞ்சது, ஓஹோ இந்த வேலையை பண்றேன்னுட்டு. அவர் கையில தர்பப்புல் வச்சிருப்பார்ல, தர்பப்புல் எடுத்து என்ன பண்ணாரு? போய் அப்படின்னு ஒரு குத்துறாரு. குத்துற உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குரு வெளில ஓடி வந்துட்டார். அதனால சுக்கராச்சாரியர் ஒரு கண்ணே போயிடும். ஸோ என்ன பண்ணாரு? வாமனன் வந்து சண்டையே போடாம மொத்த உலகத்தை என்ன பண்ண போறாரு? இப்ப வாங்க போறாரு. இதனால்தான் வல்லவனுக்கு ஆயுதம் சொல்றாங்க. புல்லு இருந்தாலும் போதும், எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிட்டாரு. தண்ணி கீழே விழுந்துச்சு. யார் கையில விழுந்தது? வாமனன் கையில விழுந்தது. விழுந்த உடனே பார்க்கணுமே நம்ம ஆளை கிட்டு 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 கிட்டுன்னு வளர ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன பேர் வச்சுட்டாங்க? அதுக்கப்புறம் திரிவிக்ரமன் பேர் வச்சுட்டாங்க. என்னது? திரிவிக்ரமன் அப்படின்னா, திரிவிக்ரம அப்படின்னா மிகுந்த பலமான செயல்பாடுகளை செய்யவன் அப்படின்னு அர்த்தம். பெரிய அடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். உலகளந்த பெருமாள் சொல்றோம் இல்லையா? எங்க இருக்கு உலகளந்த பெருமாள்? காஞ்சிபுரத்துல இருக்குல்ல. ஹலோ, காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் இருக்காரு. அங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க போய் முதல்ல பார்க்க போனோம். பெருமாள் இங்கதான் இருக்கு, பாருங்க பாருங்கன்னாங்க. நாங்க போய் அப்புறம் பேசிக்கலாங்க, இருங்க மாமி இருங்கோ. என்ன பண்றோம்? போய் பார்க்க போனோம் அப்படின்னா உலகளந்த பெருமாள் பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க உள்ள போய் பார்த்தோம். கீழே உற்சவமூர்த்தி இருக்கும் இல்லையா, ரொம்ப சின்னதா. ஏன்னா இதுதான் உற்சவம், இதுதான் உலகளந்த பெருமாள் நினைச்சோம். அப்புறம் சுவாமி என்ன பண்ணாரு? இப்படியே விளக்க காட்டினாரு. மேல பார்க்க ஆரம்பிச்சோம். அடேங்க அப்பா எப்படி இருக்காரு? இப்படி 2 கை வச்சுட்டு காலை இப்படி தூக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு ஹைட்டா இருப்பார் அந்த பெருமாள் இல்லையா? அதுக்கு பேர் தான் திரிவிக்ரமன் அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன பண்ணாரு? கிட்டுக்கிட்டு வளர்ந்தாரு. இப்ப 3 அடியை நான் அளக்கிறேன்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப அளந்துட்டாரு. ஒரே ஒரு அடிதான் போதும், மொத்தம் 3 உலகத்தை அளந்துட்டாரு. 2வது பிரம்மலோகத்துக்கு போயிடுச்சு. பிரம்மலோகத்துக்கு என்ன பண்ணுது? கால் அங்க போயிடுது. பிரம்மா தவம் பண்ணிட்டு இருந்தா, திடீர்னு பிரம்மலோகத்துல வந்து நிக்குது, கால் வந்து நிக்குது. பகவான் பார்த்தாரு, பிரம்மா பார்த்தாரு. அடேங்கப்பா, நம்மளுடைய உலகத்துக்கு எது வந்திருக்கீங்க? பகவானுடைய பாதம் வந்திருக்கு இல்லையா? பகவானை பார்த்து என்ன பண்ணு? கண்டிப்பா நம்ம அபிஷேகம் பண்ண. என்ன பண்ணார்? அப்பயே அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த பகவானுடைய பாதத்துல பட்டு விழுந்த தண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம்? கங்கைன்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? கங்கைன்னு சொல்லி சொல்றோம். அதுல இருந்து கொஞ்சம் விழுந்ததான் அழகர் மல்ல நம்ம என்ன சொல்றோம்? நூபுர கங்கைன்னு சொல்லி சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? கங்கை எங்க தோன்றுச்சு அப்படின்ட்டு? கங்கை எங்க தோன்றி இருக்கு? பிரம்மாவுடைய அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் என்ன சொல்றோம்? கங்கைன்னு சொல்லி சொல்றோம். அதான் பகவானுடைய பாத தீர்த்தம் சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட பாத தீர்த்தத்துல கங்கை அங்க வந்தது. 2 அடி முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப கேட்கறான் திரிவிக்ரமன், நீ என்னமோ பெருசா வீரவசனம் வெட்டியாடா, 3 அடி கொடுத்துருவேன், 3 உலகத்தை கொடுத்துருவான்ட்டு. இப்ப நான் 3வது எங்கடா வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. பலி மகாராஜனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. பலி மகாராஜன் என்ன பண்ணிட்டான்? முழுமையாக சரணாகதி பண்ணிட்டான். அப்படியே கீழே விழுந்துட்டான். சுவாமி என் தலையிலே வச்சு என்ன பண்ணுங்க, என்னையும் உங்களோட சேர்த்து எடுத்துக்கோங்க, அளந்துருங்கன்னு சொல்றான். ஸோ பகவான் என்ன பண்ணாரு? அவனை தலையில வச்சு அவனையும் எடுத்துட்டார். இப்ப ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் தெரியுமா? ஏன் பகவான் ஏமாத்தினார்? ஏன்னா வந்தது எப்படி வந்தாரு? ஃபுல்லாம வந்தாரு. இப்ப அளக்கிறது எப்படி அளந்தாரு? பெருசா. ஏன் எல்லாம் நியாயமா இருக்கா? இப்படி ஏமாத்தலாமா அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்களா? அதனாலதான் ஆண்டாள் பாடி வச்சா. என்ன பாடி வச்சா அப்படின்னா, ஓங்கி உலகளந்த. இன்னொரு சொல்லுங்க. இல்ல பகவானுக்கு என்ன பேர் கொடுக்குறாவ? உத்தமன்னு பேர் கொடுக்குறா. உத்தமன்னா யாரு? ரொம்ப நல்லவன். ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியுமா? ஹஸ்பண்டை வீட்டில் என்ன வேணா திட்டலாம். ஆனா வெளில வரும்போது என்ன பண்ணக்கூடாது? அப்படிலாம் திட்டக்கூடாது. எங்க வீட்டுக்காரர் நல்லவர், ரொம்ப உத்தமன்னா சொல்லணும். வீட்டில் என்ன வேணா குத்துன்னு குத்தலாம் இல்லையா? கரெக்டு இல்லை? கரெக்ட். ஸோ அப்படி ஆண்டாள் சொல்றா, எங்க வாமனன் கிருஷ்ணர் இருக்கால ரொம்ப உத்தமன் சார். என்னையா உத்தமன்? அதான் ஓங்கி உலகம் வந்த, அதான் உலகத்தை அளந்தானே, பொய் தானே பண்ணான்.
சொன்னா, இல்லை இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் ஆளு கொஞ்சம் வளர்ச்சி அதிகம். பொதுவாக நம்ம ஒருத்தரை பார்ப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஒல்லியாக இருந்திருப்பார். 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம், கிடு கிடு கிடுன்னு வளர்ந்துருப்பார் இல்லையா? எங்கப்பா என்ன இவ்வளோ வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்போம். இதே ஒரு சிலர் இருப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எப்படி இருப்பாங்க, இப்பயும் அதே மாதிரி இருப்பாங்க. அது போல் ஒரு சிலருக்கு வளர்ச்சி அதிகம் இல்லையா? இது போல் பகவானுக்கு வளர்ச்சி அதிகமாக. காம்ப்ளான் நிறைய குடிச்சிட்டாரு அவர். பகவானுக்கு என்ன காம்ப்ளான் குடிச்சிருக்காரு? எந்த காம்ப்ளான் குடிச்சிருக்காரு? பலி மகாராஜனுடைய அன்பு அப்படின்ற காம்ப்ளான் குடிச்சிருக்காரு. எப்போ பலி மகாராஜன் தான் மனம் உகர்ந்து அதை கொடுத்தானோ, அந்த தண்ணி பட்டோன்னு என்ன ஆயிட்டாரு, கிடுகிடுன்ட்டு வளர்ந்துட்டாரு. சார் வளர்ந்ததுக்கு காரணம் என்னது? பலி மகாராஜனுடைய அன்பு தான் காரணம் இல்லையா? ஸோ நீங்கள் பகவானுக்கு வைக்கிறீங்க இல்லையா? புளியோதரை நான் 500 படி வச்சேன், 500 படி புளியோதரை யார் சாப்பிட்றது? நம்ம தான் சாப்பிட போகிறோம். பகவான் ஒன்றுமே தொட்டு பார்க்க மாட்டார். பகவான் எடுத்து பார்ப்பாரு, நீங்கள் வச்ச அன்பு தான் பார்ப்பாரு. பகவானுக்கு என்ன மசாலா வேணும்? அன்பு மசாலா தான் வேணும், சக்தி மசாலா வேண்டாம் இல்லையா? அதனால் என்ன பண்ண, நம்ம இன்னைக்கு அன்போடு கொடுத்தா போதுமா? அந்த அன்பு பட்ட உடனே பகவான் விட்டு விடுன்னு வளர்ந்துட்டாரா? சொல்கிறாங்க, எங்கள் பகவானுக்கு வளர்ச்சி அதிகம், தப்பாக பேசாதீங்க என் புருஷனை, ஆனால் ஓங்கி உலக வந்த உத்தமன், ரொம்ப உத்தமன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் என்ன பண்ணுறார் பலி மகாராஜன்? அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டார். எடுத்ததுக்கப்புறம் பொதுவாக நம்மக்கிட்ட எல்லாரும் ஏமாற்றி எடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே அவங்கள புகழ்ந்து பேசுவோமா? என்ன பண்ணுவோம்? உடனே என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கோ மண்ணை வாரி வாரி தூக்கி போட்டு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஆனால் பலி மகாராஜ் நினைக்குமா சொன்னால், நமஸ்காரம் பண்ணானா, நமஸ்காரம் பண்ணிட்டு எவ்வளோ பாக்கியம் சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னா? எவ்வளவு பாக்கியம் எனக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கே இருக்கவங்கள யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், பலி மகாராஜனுக்கு அப்படி என்ன பாக்கியம் கிடைச்சது? இப்போ என்ன பண்ணியிருக்காரு? பலி மகாராஜன் கிட்ட எல்லாத்தையுமே திருடிட்டாரு இல்லையா? எல்லாத்தையும் பிடிக்கிட்டாரு. அவனை பிச்சைக்காரனா மாற்றிட்டாரு. அவங்க கிட்ட இனிமேல் ஒரு பைசா கூட கிடையாது. அவன் கம்யூனிட்டியில் இனிமேல் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க சமுதாயத்தில் இனிமேல் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ பகவான் கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டான். சரண்டர் ஆனால் அவன் யாரும் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ கம்யூனிட்டியில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதே போல் அவங்ககிட்ட போய் சேர்றதுக்கு அன்றத்துக்கு ஒரு வீடுமே கிடையாது, சொந்தக்காரங்களும் யாரும் ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாதவங்க நான் பார்த்து சொல்கிறான், பகவானே எனக்கு இவ்வளோ பெரிய கருணை நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, நான் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எப்படி பண்ணேன் அப்படின்னு பலி மகாராஜன் சொல்கிறான்னா, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான் பலி மகாராஜன்? இப்போ பகவானுடைய பாதம் எங்கே இருக்கு? யாருடைய தள்ளப்பட்டிருக்கு? அதுதான் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா பகவானுடைய பாதத்தை அவ்வளோ சீக்கிரமாக யாருமே என்ன பண்ண முடியாது, பார்க்க கூட முடியாது. தொடர்ந்து அப்புறம் பாருங்க, யாரும் தரிசனமே பண்ண முடியாது. கோடிக்கணக்கான வருடங்கள் யோகிகள் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து தியானம் பண்ணால் கூட என்ன பண்ண முடியாது, பகவானுடைய பாதத்தை கூட நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பாதம், எந்த பாதத்திலேருந்து கங்கை தோன்றியதோ, எந்த பாதத்திற்கு லக்ஷ்மி தேவை சேவை பண்ணுறாங்களோ, எந்த பாதத்தை யோகிகள் பார்க்க ஆசைப்படுறாங்களோ, எந்த பாதமானது பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கோ, எந்த பாதத்தை தேவர்கள் எல்லாம் ஆசிரியம் அடைஞ்சிருக்காங்களோ, அப்படிப்பட்ட பாதம் இன்னைக்கு யார் தொட்டு இருக்கு? பலி மகாராஜனுடைய தலையை தொட்டு இருக்கு. அப்போ பலி மகாராஜ் யோசிச்சானா, நான் என்ன புண்ணியம் பண்ணேன் இது கிடைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சானா. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ போச்சே என்கிட்ட போச்சே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் பலி மகாராஜோட யோசனை எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ பலி மகாராஜன் ஒரு பதில் சொல்கிறான். என்ன தெரியுமா பதில் சொல்கிறேன்? எனக்கு இந்த பாக்கியம் எப்படி தெரியுமா கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்படி கிடைச்சது அப்படின்னா, பலி மகாராஜன் சொல்கிறாரு, வாமனன் நடந்து வந்தார் இல்லையா, யஜ்யசாலைக்குள்ளார நடந்து வரும்போது இங்கேருந்து பலி மகாராஜன் பார்க்குறார், வாமனை பார்க்குறார். பார்த்த உடனே அவர் மனசு என்ன தெரியுமா தோன்றுச்சு, உடனே என்ன பண்ண எந்திரிச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணு சொல்லி தோணுச்சான். ஏன்னா பெரிய ரிஷி வந்தால் என்ன பண்ண, உடனே நம்ம பக்தர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் பலி மகாராஜன் எந்திரிக்கலை. ஏன்னா அவர் எங்கே உட்காந்துட்டு இருக்கார்? யஜ்யத்தில் உட்காந்துருக்கார். யஜ்யத்தில் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, எந்திரிக்க கூடாது. இப்போ நீங்களும் அப்படி தான், இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, எந்திரிச்சு அந்திரிச்சு அவங்க என்ன போயிட்டு வரக்கூடாது. ஸ்கூலில் எந்திரிச்சு போமா டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், கவனம் உட்காந்துருப்போம். இங்கே அதான் கிடையாது. எந்திரிச்சு அவங்க படு போகிறது, தண்ணி குடிக்கிறது, போகிறது வர்றது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே டிசிப்ளின் இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பலி மகாராஜன் சொன்னாரா, நான் உங்களை பார்த்த உடனே எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணு சொல்லி தோணுச்சு, நமஸ்காரம் பண்ண முடியல. ஆனால் நமஸ்காரம் பண்ணணும்னு நினச்சேன் இல்லையா, அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு உங்கள் தலையை உங்களுக்கு பார்த்து தலைமை வச்சுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு? பலி மகாராஜன் சொன்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா,
பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். என்ன பண்ணார் அவரு? நினைச்சாராம், பண்ணவே இல்லை. நினைச்சதுக்கு என்ன பண்ணார் பகவான்? அவர் பாதத்தை தலைமையில வச்சாராம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தியப்பா, நமஸ்காரம் பண்ண எனக்கு என்னெல்லாம் நீ கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிச்சாராம். அப்ப யோசிச்சு பாருங்க, பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும் நினைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நல்லது கிடைக்கும். அதுக்காக நினைச்சிட்டே இருக்காதீங்க. சேவை என்ன பண்ண அப்பப்ப செய்யவும் செய்யும் இல்லையா? அப்படிதான் பலி மகாராஜ் சொன்னாராம். சொல்லி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நிறைய கதையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆனது? அந்த பலி மகாராஜனை கூட்டிட்டு போயிட்டு கீழே சுத்தால லோகம் அப்படின்னு ஒரு லோகம் இருக்கா, அந்த லோகத்துல வச்சுட்டாராம். அந்த லோகத்துல ஒரு பெரிய அரண்மனையை கட்டி கொடுத்துட்டாராம். கட்டி கொடுத்துட்டு பலி மகாராஜனை அங்க வச்சுட்டார், ராஜா வச்சுட்டாராம். வச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணார் கிருஷ்ணர்? வெளியில காவலாளியா உட்காந்துட்டு இருக்காரு. யாருக்கு வெளியில? யார் வீட்டு வெளியில? பலி மகாராஜோட வீட்டுல காவலாளியா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், பலி மகாராஜ் கிட்ட ஏதாவது இருக்கா? இப்ப ஒன்னும் இல்லாத ஆண்டிக்கு யாராவது காவலாளியா இருப்பாங்களா? பிரதமருக்கு காவலாளியா இருக்கலாம் இல்லையா? பெரிய பணக்காரனுக்கு காவலாளியா இருக்கலாம். இவங்கிட்டே பைசா கிடையாது, இவனுக்கு போய் யாராவது காவல் காப்பாங்களா? காப்பாங்களா? ஜெட், அது என்ன சொல்லுவாங்க? ஜெட் ப்ரொடெக்ஷன். ஜெட் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு போய் நான் போய் கேட்குறோம், போய் எஸ்பி கிட்ட கேட்குறேன், சார் எனக்கு ஒரு ஜெட் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. யார்ரா நீ, உனக்கு எதுக்கு நான் ஜெட் ப்ரொடெக்ஷன் இல்லையா? ஊரில் இருக்க பெரிய விஐபிகளை வேணால் கொடுப்பாங்க, ஜெட் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்குலாம் கொடுக்க மாட்டேன். நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணார்? இந்த பலி மகாராஜனுக்கு போய் பாதுகாவலாம் வெளில உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் உட்காந்துருக்காரு தெரியுமா? தெரியுமா யாருக்கு அந்த கதை? காரணம் தெரியுமா என்னன்ட்டு? ஏன்னா பலி மகாராஜ் கிட்ட இருந்து வாங்கினார் இல்ல, என்ன வாங்கினாரு? 3 உலகத்தை வாங்கினார் இல்லையா? அதை வாங்கி பத்திரமா யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இந்திரன் கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா பலி மகாராஜன் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? இவர் எடுத்துட்டு போயிட்டாரு. கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி. கல்யாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பாவம்லாம் வச்சுருப்பாங்க. முன்னாடி நிறைய தட்டில் வச்சுருப்பாங்க, சீரோஸ் தட்டில் வச்சுருப்பாங்கல்ல, ஜிலேபி, லட்டு, அதிரசம், தேங்காய், பழம்லாம் வச்சுருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதே பிளேட்டில் இந்த சீர்வரிசெல்லாம் யார் கொண்டு போகிறது? அந்த பூஜை பண்ண வந்த சுவாமி என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார். பொண்ணு யார் கொண்டு போகிறது? மாப்பிள்ளை கொண்டு போவார் இல்லையா? மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்? வந்த எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவார். பொண்ணை மட்டும் என்ன பண்ணுவார்? ஜாக்கிரதையா நான் கூட்டிகிட்டு போயிடுவார் இல்லையா? அது போல் நீங்கள் என்ன பண்ணாரா? பகவான் வந்து எல்லாத்தையும் வாங்கி இதெல்லாம் தேவையில்லாததா நீ வச்சுக்கோன்னு சொல்லி இந்திரன் கிட்ட கொடுத்துட்டாராம். ரொம்ப வேல்யூபிளான விஷயம் யார் தான்? இங்கே பலி மகாராஜன். அவன் பக்தன் இல்லையா? என்ன பண்ணார்? அவனை மட்டும் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டாராம். இப்போ பலி மகாராஜ் யாருடைய ப்ராப்பர்ட்டி? அப்போ ப்ராப்பர்ட்டி யார் பாதுகாக்கணும்? அவ்வளோதானே. இதுக்கு முன்னாடி பலி மகாராஜ் நினச்சிட்டு இருந்தான், நான் பெரிய ப்ராப்பர்ட்டி, என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு நினச்சிட்டு இருந்தான். அது வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் இருந்தான். இப்போ யாருடைய சொத்தா மாறிட்டான் அவன்? இப்போ யாருடைய ஜவாப்தாரி? அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது யார் ஜவாப்தாரி? இப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னவா மாறணும்னு சொல்லி. எனக்கு இது சொத்து, என்னுடைய சொத்து நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கணுமா? இல்லை எல்லாத்தையும் பகவான் கிட்ட சரணாகதி பெறட்டு நானே பகவானுடைய சொத்தா மாறிடணுமா? நம்ம என்ன பண்ணிடணும்? பகவானுடைய சொத்தா மாறிட்டோம் அப்படின்னா பகவான் நம்ம வீட்டுக்கு வெளில காவலாளியாக பார்த்துப்பாரு, நம்மளை பார்த்துப்பாரு. அதுக்கு தான் பிரபு நாங்கள் பகவான் கிட்ட போகிறதே கிடையாது. நம்ம பகவானை போய் காவலாளியாக மாற்றலாமான்னு நினைக்காதீங்க. நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணோம்? பகவான் கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பகவானுடைய சொத்தாக மாறிட்டோம் அப்படின்னா பகவான் ஜவாப்தார் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாறிடணும்? என்ன மாறணும்? பகவானுடைய சொத்தா மாறிடணும். பகவானுடைய சொத்துன்னு என்ன அர்த்தம்? பகவானுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த வீடு அப்படிங்கிறது யாருடைய சொத்து? இப்போதைக்கு அவர் சொத்து இல்லையா? இந்த வீட்டை என்ன பண்ணுறாரு? இவர் எப்போ நினச்சாலும் எப்படி நினச்சாலும் என்ன பண்ணலாம்? இந்த வீட்டில் செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம், இல்லை ப்ரோக்ராமுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே போல் நம்ம என்ன பண்ணோம்? பகவானுடைய சொத்தாக மாறிட்டோம் அப்படின்னா பகவானுக்காகவே நம்ம எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நாம் காலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, குடும்பத்தை பராமரிக்கிறது, வியாபாரம் பண்ணுறது எல்லாம் யாருக்காக இருக்கணும்? பகவானுக்காக இருக்கணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம என்ன மாறிடலாம்? பகவானுடைய சொத்தாக மாறிடலாம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது முடிஞ்சு போயிடுச்சு. இது கதை கிடையாது. நான் இது சொல்ல வந்த கதை இது கிடையாது. இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கராச்சாரியர் அவர் கண்ணு போச்சு இல்லை, அவர் சுவாமி தான், அவரும் நல்ல மனுஷன்தான். அவங்க சிஷ்யனை காப்பாற்ற முயற்சி பண்ணார் இல்லையா? அவர் பகவான் கிட்ட வரார், வந்து கேட்குறாரு, சுவாமி யஜ்யம் பாதிலேயே
நின்று போயிடுச்சு, நல்லது கிடையாது. யஜ்யத்தை என்ன பண்ணுங்க, பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா பகவான் சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? சுக்கராச்சாரிட்ட போய் சொல்றார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணாரு, யஜ்யத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்றார். இது நம்ம நினைச்ச சிரிப்பு தான் வரும் இல்லையா? சுக்கராச்சாரியர் சொல்றாரா, சுவாமி யஜ்யம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா யஜ்யத்தினுடைய அதிபதி யார்? நீங்களா, நீங்களே வந்துட்டீங்க, யஜ்யத்திலிருந்து எல்லாத்தையும் நீங்களே வாங்கிட்டீங்க. இனி மேலே என்ன சுவாமி யஜ்யம் பண்ண வேண்டியது இருக்கு? மந்திரத தந்திர சித்திரம் தேசகாலாக வஸ்துனக சர்வம் கரோதி நிச்சித்திரம் அணு சங்கீர்த்தனம் தவ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. என்ன தீர்வு அப்படின்னா அணு சங்கீர்த்தனம். எந்த இடத்துல உங்கள் நாமத்தை சொல்லிட்டாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பூர்த்தி அடித்தான். அதனால் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன குறைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன பில்லி சூன்யம் இருந்தாலும், என்ன நம்ம கிட்ட தனியாக தப்பான கிரகங்கள் இருந்தாலும் எல்லாமே என்ன ஆகிடும், ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது, என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் பகவானுடைய நாமத்தை சொன்னால் தான் போகணும். நாமத்தை சொல்கிறது உங்களுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். என்ன வேணும்? எல்லாருக்கும் வாய் இருக்கா? அது நிறையா இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ண, எல்லாரும் வாய் திறந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 108 முறையாவது சொல்லலாம். 108 முறை சொல்றது எவ்வளோ தெரியுமா ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? யார்கிட்டலாம் 10 நிமிஷம் கூட இல்லை. நாங்கள் 10 நிமிஷம் கூட இல்லை சார், நாங்கள் 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 2 கோடி ரூபா சம்பாதிச்சோம் யாராவது இருக்கீங்களா இங்கே? அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லாரும் டைம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து. என்ன ஆச்சு தெரியுமா அவங்க வீட்டில்? ஐயோ அவங்க வீட்டில் என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க மருமக என்ன தெரியுமா பண்ணா, அந்த மாமி என்ன தெரியுமா பண்ணா, அவங்க வீட்டில் என்ன, இப்படியே பேசி பேசி நம்ம என்ன பண்ணுறோம், நேரத்தை வீணடிச்சுட்டாரு. வீட்டில் உட்காந்தா இதுதான் பேச்சு. அவன் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்க, எல்லாரும் மாலையை வச்சுட்டு மந்திரத்தை சொல்லுங்க. எல்லாருக்கும் வீடு இங்கே பக்கத்தில் இருக்கா, இல்லை தூரத்தில் வந்திருக்கீங்களா? ஒரு 30-40 கிலோமீட்டர்லேருந்து யாரும் தூரத்துலேருந்து யாரும் வந்திருக்கீங்க இங்கே? அப்படிலாம் யாரும் கிடையாது, எல்லாரும் பக்கத்தில் தான் இருப்பீங்க. என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரெல்லாம் ஒன்று சேருங்க. எல்லாரும் மாலை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ண சொன்னீங்க அப்படின்னா பலி மகாராஜனை போல் நம்மள என்ன பண்ணலாம், பகவானுடைய பாதுகாப்பை பெற முடியும். என்ன பண்ண முடியும்? பலி மகாராஜனை போல் என்ன பண்ண முடியும்? பகவானுடைய பாதுகாப்பை பெற முடியும். என்ன பண்ணலாம்? பகவானுடைய பகவானுடைய எலே நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க, பகவானுடைய பாதுகாப்பை பெற முடியும். எப்ப எப்ப சொல்லக்கூடாது என்கிட்ட, பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது. அவ்வளவுதான். பலி மகாராஜன் போல என்ன பண்ண, நாமளே பகவானுடைய சொத்தா மாற்றிக்கணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சொத்தை வாங்குறதா கஷ்டம், சொத்தை கொடுக்கறது ரொம்ப ஈஸி. யார்கிட்ட நம்மளை கொடுத்துடணும்? பகவான்கிட்ட நம்மளை கொடுத்துருங்க. அவர் எழுதி வச்சுப்பார் டோக்கன் நம்பர். ஓகே, டோக்கன் நம்பர் போட்டு பேர் எழுதி வச்சுப்பார். நீங்கள் என்னோடய சொத்து எழுதி வச்சுப்பார். அவர் சொத்தாக மாட்டேன்னா அதுக்கப்புறம் அவரோட பார்த்துப்பார் இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டில் என்ன இருக்கணும்? பகவத்கீதை கிடையாது, ஸ்ரீமத் பாகவத புராணம் எல்லார் வீட்டிலும் இருக்கணும். வெளில போகும்போது என்ன பண்ணுங்க, எல்லாருமே பாகவத புராணத்தை வாங்கிக்கோங்க. இது தனியான இடம்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்கள் வீட்டு பூஜை ரூம் வச்சு என்ன பண்ணுங்க, பூஜை ரூமில் வைங்க. ஷெல்ஃப் இருந்துச்சா ஷெல்ஃபில் வைங்க. தினம் என்ன பண்ணுங்க, எடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து படிங்க. உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்கே வந்தவங்களை யாருமே ஒரு 12 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாருமே இங்கே கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா யாருக்குமே என்ன கிடையாது, ஆன்மீகத்தில் விருப்பம் கிடையாது. போ மாமி, ஏன் பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. சினிமா கூட்டிகிட்டு போ வரேன் இல்லையா, ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ வரேன், ஊர் சுற்றுறது கூட்டிகிட்டு போ வரேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல பழக்கத்தை யாருமே நீங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என் பையன் சொல்கிற பேச்சே கேட்கறது கிடையாது, என் பொண்ணு சொல்கிற பேச்சே கேட்கறது கிடையாது. எப்படி கேட்பா? நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தானே கேட்பா. அதுக்கு என்ன பண்ண, நம்ம நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். எதில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி நல்ல புராணங்கள் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்க, எல்லாருமே பாகவத புராணத்தை வாங்கிட்டு போவோம். ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான விலை தான். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், பகவானுடைய பேரை சொல்லணும். இவெல்லாம் நான் கத்தி கத்தி பாடி சொல்லியிருக்கேன் இல்லையா? கடைசியில் சொன்ன விஷயம் என்னதான், பகவானுடைய பேர் எல்லாருமே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்ச நேரம் கீர்த்தன் பண்ண போகிறோம். எல்லாரும் பாடணும், சப்தமாக பாடணும்.
ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியா இருக்காங்க. அவங்க நம்ம என்கேஜ் பண்ணாங்க. நம்ம வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எங்களை இன்வைட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் வீட்டிலே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்களும் செஞ்சு கொடுப்போம். ரொம்ப காஸ்ட்லி தான் கிடையாது. கொஞ்ச நேரம் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பாட போகிறோம். வாங்கி வைக்கலாம். ஒரு சுண்டல் பகவான் படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணி உங்கள் சுற்று வட்டாரத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா உங்க வந்து பஜனை பண்ணுவாங்க. அது நீங்கள் முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு சீக்கிரம் செலவுலாம் பெருசாலாம் கிடையாது. பட் ஹரிநாமத்தை நம்ம பரப்பணும். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் கீர்த்தன் பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்ணிருப்பேன், பாட போறீங்க. நான் யாரையும் பார்க்கக்கூடாது, சப்தம் போடாமல் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணலாம், வாய் திறந்து சப்தமாக பாடுங்க.
ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ப்ரோக்ராமுக்கு எங்களை வரவேற்று இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சிவகுமார் பிரபுக்கும் மாதாஜிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இந்த நம்மளும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. மாதாஜியும் ரொம்ப கஷ்டமாக நிறைய சமைச்சிருப்பாங்க லாஸ்ட் டைம் போலவே. அதனால் அவங்கள நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நம்ம நன்றி செலுத்துகிறோம். யார் வீட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணலாம். ரொம்ப செலவுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததா? ஸோ என்ன பண்ணுங்கள், ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது எல்லோரும் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லிட்டு போகணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், சினிமா பார்த்து வெளில வந்தால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதாஜி வெளில நின்றுருப்பாங்க. வெறும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை என்ன பண்ணுவீங்க, எல்லாமே சொல்லிட்டு போகணும். ஓகேவா? வெளில நின்றுருப்பாங்க. வெளில வரும்போது என்ன பண்ணுங்களா, உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காகன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அடுத்தவங்க இதை கேட்டு வருவாங்க. சரி, நீங்கள் பிரசாதம் இப்போ வாங்கிக்கலாம். பிரசாதம் இப்போ பிரசாதம் இப்போ அவ்வளோதான், எல்லாம் வந்துடுவாங்க. அது நீங்கள் வெளில போயிடுங்க. யாருக்கு பாகவதம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. உங்கள் வீட்டில் எப்போ வீட்டில் எப்போ 4 சேர் சீக்கிரமா வெளியே ஜூலையில் ஒரு 4 சேர் எடுத்து ஆமா, கொஞ்சம் வழியில் காயத்ரி எந்திரி. ஆள் வராத போன்ல பேசிக்கிறேன். சர்வீஸ் பேர் என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. Let's go.